வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை. தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அமைய இருக்கிறது. அதேவேளையில் உள் மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதேவேளையில் கரூர், ஈரோடு, மேலும் வேலூர் இந்த இடங்களிலும் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதேபடி இன்று மழையும் தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கு ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஆங்காங்கு ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைத்தாலும் கர்நாடக இதர மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேவேளை வரும் நாட்கள் இப்போதைக்கு கர்நாடக இதர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மழை இல்லாவிட்டாலும் ஏப்ரல் 10, 11 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக இதர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு தெற்கு கேரளா மேலும் தென் மாவட்டங்கள், மன்னார் வளைகுடாவை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி ஒரு நீண்ட சுழற்சியாக நிலவுகிறது. அதேபடி மன்னார் வளைகுடா தமிழக கடற்புறம் தென் மேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மெல்ல முன்னேறி வந்து ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் விதமாக முன்னேறி வரும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வழியில் விருதுநகர் மாவட்டம், சாத்தூர், சிவகாசி இந்த இடங்களுக்கு 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்திலும் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வழியில் வட மாவட்டங்களை பொறுத்தவரை கரூர், திண்டுக்கல், நாமக்கல், மேலும் ஈரோடு, வேலூர் இந்த இடங்களில் பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஒரு இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மட்டுமே வெயில் தாக்கம் சற்று குறைந்தாலும் உள் மாவட்டங்களுக்கு இன்று வெயில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை என்பது பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் லேசான மேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டாலும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை விட உள்பகுதி ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதியும் ஓர் இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்திலும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நேற்று பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் உள் மாவட்டங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைத்துள்ளது. நேற்று ஏப்ரல் 7ஆம் தேதி. இன்று 8ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மதுரை மாவட்டத்திலும் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் பெரும்பாலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைத்தாலும் மதுரைக்கு தெற்கே தான் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கு வடக்குள்ள மாவட்டங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் புதுச்சேரி, மேலும் கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களில் ஏதாவது ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கூடுதலான பரப்பு என்பது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கூடுதலாகவும், அதேவேளை அதற்கு தெற்கே கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும், அதைவிட
சற்று கூடுதலான பரப்பு, தென் மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 8ஆம் தேதி, நாளை ஏப்ரல் 9ஆம் தேதியை பொறுத்தவரை இதே வானிலை நிலவும் வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை ஏப்ரல் 9ஆம் தேதி. ஏப்ரல் 10ஆம் தேதி இப்போது தென் மாவட்டங்களில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகர்விடும் என்பதால் கேரளாவில் ஒரு பரவலான மழை பொழிவு, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் 10ஆம் தேதி. அதேவேளை ஏப்ரல் 10ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் 10ஆம் தேதி. அதேவேளை உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்கள் உள்பகுதி மழை இருக்கும் ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 11ஆம் தேதியும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், மேலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு மட்டுமே ஏப்ரல் 11ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12, 13 தேதிகளில் கேரளா மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு சரிவில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12, 13 தேதிகளில். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் குறைவான பரப்பிலும் கேரளாவில் மட்டுமே மழை இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் படிப்படியாக வெயிலும் அதிகரிக்கும். இன்று ஏப்ரல் 8, 9 தேதிகளில் வெயில் சற்று அதிகரித்திருந்தாலும் ஏப்ரல் 10, 11 தேதிகளில் சற்று ஓரிரு டிகிரி செல்சியஸ் குறைந்து மீண்டும் ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெயில் அதிகரிக்கும். ஏப்ரல் 12, 13, 14, 15 என்று வெயில் படிப்படியாக அதிகரித்தாலும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைய வாய்ப்புள்ளது கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக. அதே வழியில் வளிமண்டல சுழற்சி இப்போது இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு பிறகு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் இருந்தால் இலங்கையில் ஏப்ரல் 17ஆம் தேதி ஒரு பரவலான மழை பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதி மேலும் இலங்கையில் கூடுதலான பரப்பில் மழை கொடுத்து தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து மழை கொடுக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி முன்னேறி வரும். ஏப்ரல் 19ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் தென் மாவட்ட கடலோரங்கள், அதாவது வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த கடலோரங்கள் தொடங்கி அதற்கு தெற்குள்ள கடலோரங்கள் ராமநாதபுரம், மேலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த கடலோரங்களில் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் 19ஆம் தேதி. அதுகளில் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு அங்கே மழை கிடைக்கும். ஏப்ரல் 19ஆம் தேதி மாலை நேரங்களில். ஏப்ரல் 20ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள், மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி, தென் மாவட்ட கடலோரங்கள் என்று மழை கிடைக்க வாய்ப்பது. ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கும் மழை ஏப்ரல் 20, 21, 22, 23ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாலை நேரங்களில் கடலோரங்கள், மாலை இரவு நேரத்தில் உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் திருச்சி தெற்குள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் 19ஆம் தேதி. அப்போது வெயிலின் தாக்கம் சற்று தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வரும் நாட்கள் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வருகிற நிகழ்வுகள் எல்லாமே வெறும் வளிமண்டல சுழற்சிகள் என்பதால் பெரிய அளவில் தீவிர காற்றை கொடுக்க வாய்ப்பில்லை. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகம் குறைந்தே காணப்படும். மீனவர்களுக்கு இப்போதைக்கு அச்சத்துவதில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பில்லை. தொடர்ந்து உங்கள் பணிகளை மேற்கொள்ளலாம். தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.